தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கின்ஸ்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாக்கின் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஹாக்கின்ஸோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாக்கின்ஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த 2025ஆம் ஆண்டுக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னோடனையும் டெம்ப்ரவரி வேக்கன்சிஸ்ன்னு நினைக்காதீங்க, ஒரு பெர்மனண்ட்டான ஜாபில் தான் எடுக்கிறாங்க. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரைனிங் அப்போது உங்களுக்கு 8 to 12 லட்ச ரூபா சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் ஆனம். அதே நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா 10 to 14 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாக்கின்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க எப்போவுமே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கேட்டகரியில் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 or 2 years வரைக்கும் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஹாக்கின்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு எம்என்சிங்க, கார்ப்பரேட் கம்பெனி. லாஸ்ட் இயர் அவங்க சேலை பாருங்கள், 1024 crores அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக ப்ரெஷர் குக்கர் மார்க்கெட்டில் இருக்காங்க, ப்ளஸ் அது இல்லாமல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஹாக்கின்ஸோட ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குங்க. ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதில் தான் உங்களுக்கான ஜாப் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேல்ஸ் ரோலு, அக்கௌண்ட்ஸ் ரோல் எல்லாமே தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு டோட்டலாக அந்த 18 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 24 months வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது 2 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிங் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட் இன்க்ரீஸ் இன் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 to 14 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி வரும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன ரோல்ஸுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, இ-காமர்ஸ்க்கு, ஜேர்னலிசம்க்கு, கண்டென்ட் க்ரியேஷனுக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்டு, ஐடியில், அக்கௌண்ட்ஸில், ஹியூமன் ரிசோர்ஸு, ஹெச்ஆரில், ப்ராடக்ட் டிசைன்லன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரோல்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ரோலை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் சேல்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்பாங்க, அதாவது உங்கள் நேம் கேட்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமு, அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட ப்ரெசன்ட் பிளேஸ், நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு உங்களோட சிட்டியோட நேம், அதாவது இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை, மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பருக்கு அடுத்து கீழே பாருங்கள் ப்ரிஃபர்டு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்லையா இமெயிலையான்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கூட கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷை, அதனால் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் தெரிஞ்சிருக்கும், ஸோ தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ், தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, ஹிந்தியோ ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்பீக், ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பீக்னா உங்களுக்கு பேச தெரியும், ரீட்னா படிக்க தெரியும், ரைட்னா எழுத தெரியும்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் இந்த ரோலுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூவுக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ டைமில் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாக்கின்ஸோட ஜாபை வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் ஹாக்கின்ஸ் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியாக இருந்தாலும் சேலரின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையுமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் இது அடுத்த வருஷம் தாங்க வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.